வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மார்ச் 10ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் கூடுகிறது புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர். பட்டப்பகலில் மூதாட்டியிடம் 10 சவரன் நகை கொள்ளை. புதுச்சேரியில் ஊழல் மிகுந்த ஆட்சி நடைபெறுகிறது. மக்களை பற்றி ஆட்சியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கவலை இல்லை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். மக்களை பற்றி கவலைப்படாமல் முதலமைச்சர், அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் என அனைவரும் ஊழல் செய்து ஒரு ஊழல் ஆட்சி புதுச்சேரியில் நடைபெற்று வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மணவெளி தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் தவளக்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியில் ராஜாவாக வலம் வந்தவர்கள் பாஜகவிற்கு சென்று கூஜா தூக்கி வருகிறார்கள் என்றார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு நிர்வாகிகளை நியமிக்காத ரங்கசாமி தமிழகத்தில் போட்டியிடப் போவதாக கூறி கட்சியில் இணைப்பு விழா நடத்துவது வேடிக்கையாக உள்ளது என்றார். புதுச்சேரியில் ஒரு ஊழல் மிகுந்த ஆட்சி நடைபெறுகிறது என்றும் இங்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஊழல் செய்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இவர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். ரெஸ்டோ பார் வைப்பதற்கு 40 லட்சம் ரூபாய் லஞ்சமும், பொதுப்பணித்துறையில் பணிகள் மேற்கொள்வதற்கு 30% லஞ்சமும் ஆட்சியாளர்கள் பெற்று வருவதாகவும் நாராயணசாமி கடுமையாக விமர்சனம் செய்தார். காங்கிரஸ் கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், காங்கிரஸ் மூத்த தலைவர் PK தேவதாஸ், பொதுச் செயலாளர் இளையராஜா உள்ளிட்ட இளைஞர் அணி, மாணவர் அணி மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தலைவர் வைத்திலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய திருக்குறள் அவர்களே, மரியாதைக்குரிய பொதுச் செயலர், பலர் தூது விட்டார்கள், அவரிடம் பலர் முயற்சி செய்தார்கள் அவரை மாற்ற வேண்டும் என்று. உங்களுக்கு தெரியும், செர்த் இந்தியாவின் மூலம் இயங்கி வரும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி கொரோனா காலத்தில் நிதி பற்றாக்குறை காரணத்தினால் இயங்காமல் இருந்த நிலையில் அப்பள்ளி மறுசீரமைத்து இயங்க நிதி உதவி வழங்கப்பட்டது. சேதராப்பேட்டில் இயங்கி வருகிறது ஈட்டன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம். புதுச்சேரி துப்புராயப்பேட்டில் உள்ள செர்த் இந்தியாவின் மூலம் இயங்கி வரும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி கொரோனா காலத்தில் நிதி பற்றாக்குறை காரணத்தால் இயங்காமல் இருந்த நிலையில் அப்பள்ளியை மறுசீரமைத்து இயங்க நிதி அளித்து உதவியது. சையத் சஜத் அலி, ஈட்டன் நிர்வாக இயக்குனர், அந்தோனி ஜெயக்குமார், ஈட்டன் மனிதவள மேம்பாட்டுத்துறை மேலாளர் மற்றும் செர்த் இந்தியா தலைவர் சிவராமன் ஆல்வா ஆகியோர் பயனாளி குழந்தைகள், அவர்களது பெற்றோர்கள் மற்றும் ஈட்டன் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் முன்னிலையில் இத்திட்டத்தை குத்துவிளக்கேற்றி தொடங்கினர். மேலும் இத்திட்டத்தில் பயனடையும் குழந்தைகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டது. விவசாய தொழிலாளர்களுக்கு அரசு அறிவித்த வெள்ள நிவாரண தொகை வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர் வேளாண் துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாய தொழிலாளர்களுக்கு மழை நிவாரணமாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்த நிலையில் இதற்கான நிதி விவசாய தொழிலாளர் நல சங்கத்தில் ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த நிலையில் மழை நிவாரண தொகை ஒதுக்கியும் இதுவரை வழங்க வேளாண் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்ட புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் உப்பளம் பகுதியில் உள்ள வேளாண் துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விவசாய தொழிலாளர்களுக்கு மண்வெட்டி, பாண்டு, கடப்பாறை உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்குவதற்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்தும்
கொடுப்பதற்கும் வேளாண் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும், இதேபோல் விடுபட்ட விவசாய தொழிலாளர்களை நல வாரியத்தில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், நல சங்கத்தில் உறுப்பினராக உள்ளவர்கள் இறக்க நேரிட்டால் இறந்தவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய வேளாண் துறை இயக்குநர் மழை நிவாரணம் மற்றும் வேளாண் உபகரணங்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் இருந்து கலைந்து சென்றனர். பயிரிட்டால் லாபம் கிடைக்கவில்லை என விவசாய நிலங்கள் தற்பொழுது மனைகளாக மாறி வருகிறது. எனவே குறைந்த விலை நிலத்தில் நிறைந்த உணவு உற்பத்தி வரக்கூடிய பயிர்களை பயிரிடுவதற்கு விவசாயிகள் வேளாண் விஞ்ஞானியிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகள் கௌரவ நிதி உதவி வழங்கும் விழாவில் தெரிவித்தார். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு கௌரவ நிதி உதவி வழங்கும் விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், துறையின் செயலர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பீகார் மாநிலம் பகல்பூரில் பிரதமர் கலந்து கொண்டு நடைபெற்ற விவசாயிகள் கௌரவ திருவிழா மற்றும் பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ நிதியில் 19வது தவணை வழங்கும் விழா இணைய வழியாக ஒளிபரப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் 8015 பேருக்கு தலா 2000 ரூபாய் வீதம் மொத்தம் 1,60,30,000 ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது. அதேபோல் புதுச்சேரி விவசாயத்தில் பன்முகத்தன்மையை வலியுறுத்தும் வகையில் சிறுதானிய வகைகள் மற்றும் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்தான கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பல திட்டங்களை பிரதமர் மோடி கொண்டு வந்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். விவசாயிகள் நிலத்தில் பயிரிட்டு மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து கொடுப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. விவசாயத்தில் பெரிய லாபம் கிடைக்குமா என்றால் இல்லை. இதனால்தான் விவசாயிகள் கரும்பு, தென்னை போன்ற பணப்பயிரை பயிரிட்டு லாபத்தை ஈட்ட வேண்டும் என்று கூறுகின்றனர். இப்போது விளைநிலங்கள் மனைகளாக மாறுகிறது. ஏனெனில் பயிரிட்டால் லாபம் கிடைக்கவில்லை, மனைகளாக மாற்றிவிட்டால் நிறைய லாபம் கிடைக்கும். இதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து வேறு தொழிலுக்கு முதலீடு செய்ய முடியும் என்ற நிலையில் விளைநிலங்கள் மனைகளாக மாறி வருவதை பார்க்கலாம். இருப்பினும் விவசாயம் மூலம் உணவு உற்பத்தி அதிகமாக இருக்க வேண்டும். எனவே குறைந்த விளைநிலத்தில் நிறைந்த உணவு உற்பத்தி வரக்கூடிய பயிர்களை பயிரிடுவதற்கு விவசாயிகளுக்கு வேளாண் விஞ்ஞானிகள் ஆலோசனை கூற வேண்டும் என்றும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் மற்றவர்கள் பசியில்லாமல் இருக்க முடியும் என்றும் கூறினார். எனவே விவசாயிகளை நாம் மகிழ்ச்சியோடு வைத்திருக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், விவசாயம் நம்முடைய நாட்டின் முதன்மையான தொழிலாக இருந்து வருகிறது. நாட்டின் பொருளாதார சமுதாய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது. அதனால் விவசாயம்தான் நாட்டின் உயிர்நாடி என்று கூட சொல்லலாம் என்று கூறிய அவர், புதுச்சேரி அரசு மத்திய அரசின் விவசாய நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது என்றார். பெஞ்சல் புயல் மற்றும் பெருமழை காலத்தில் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடாக ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் அரசு வழங்கியது. இதனால் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனா பகுதிகளை சேர்ந்த 12,955 விவசாயிகள் புயல் பாதிப்பில் இருந்து மீண்டனர். அதோடு விவசாயிகளின் கடன் சுமையை போக்க விவசாய கூட்டுறவு பயிர் கடன் மற்றும் வட்டியை முழுவதுமாக அரசு தள்ளுபடி செய்தது. இதன் மூலம் இந்த அரசு புதுச்சேரி விவசாயிகளுக்கு உற்ற நண்பனாக செயல்படுகிறது என்றும் ஆளுநர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் மார்ச் 10ஆம் தேதி துவங்க உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் வரும் மார்ச் மாதம் 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு துணைநிலை ஆளுநர் உரையுடன் துவங்குகிறது என தெரிவித்தார். தொடர்ந்து 11ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதாகவும், இதையடுத்து 12ஆம் தேதி 2025-2026 ஆண்டு நிதிநிலை ஆண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டினை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளார் என தெரிவித்தார். தொடர்ந்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி பட்ஜெட் கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை முடிவு செய்யும் என்றும் கூறினார். மேலும் பேசிய அவர், கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி 93% முழுமையாக செலவு செய்யப்பட்டுள்ளது என்றார். மேலும் சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமையிலும் தரம் தாழ்ந்தும் பேசக்கூடாது என்றும்,
இதை மீறினால் சட்டசபை கூட்டத்தின் போது தக்க பதிலும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றார். மேலும் தானாம்பாளையம் தனியார் பள்ளி வழக்கில் குழந்தைகள் நலக்குழு புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். ஜிப்மர் மருத்துவ அறிக்கை கிடைத்தவுடன் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். உள்ளூர் விசாரணை மீது பெற்றோர் உள்ளிட்டோருக்கு நம்பகத்தன்மை இல்லாவிட்டால் சிபிஐ விசாரணைக்கு ஆட்சேபணம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் நடிகர் விஜய் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நெருக்கமானவர் என்றும் நண்பர் என்பதால் அடிக்கடி பேசுகிறார் என்றும் ரங்கசாமியின் வழிகாட்டுதலின் பேரில் விஜய் கட்சி ஆரம்பித்துள்ளார் என்றும் தெரிவித்த சபாநாயகர் செல்வம், ஆனால் தொடர்ந்து முதலமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பார் என்றும் அவர்தான் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் என்றும் குறிப்பிட்டார். மேலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதுவே பாஜக தேசிய தலைமையின் முடிவு என்றும் குறிப்பிட்டார். மேலும் நான் தேர்தலில் டெபாசிட் வாங்க மாட்டேன் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார் என தெரிவித்த அவர், நான் சவால் விடுகிறேன் என்றும் அவர் தனது சொந்த ஊரான புரணாங்குப்பம் கிராமம் இருக்கும் மணவெளி தொகுதியில் என்னை எதிர்த்து போட்டியிட அவர் தயாரா எனவும் சவால் விடுத்தார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் மக்கள் மன்ற துவக்க விழா மற்றும் காவல் நிலையங்களுக்கு ISO தர சான்றிதழ் மற்றும் காவல்துறையினருக்கு சிறப்பு விருது வழங்கும் விழா ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம் துவக்க விழா, புதுச்சேரி காவல்துறை பாடல் அறிமுகம், பள்ளிகளில் காவல் புகார் பெட்டி அமைப்பு, சூப்பர் காவலர்களை கௌரவித்தல், காவல் நிலையங்களுக்கு ISO தர சான்று வழங்குவது உள்ளிட்ட விழா நடைபெற்றது. கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி அரங்கில் நடைபெற்ற விழாவிற்கு IG அஜித்குமார் சிங்லா வரவேற்றார். ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மக்கள் மன்றத்தை துவக்கி வைத்து காவல்துறை பாடலை அறிமுகப்படுத்தினர். சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், DGP ஷாலினி சிங் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் உட்பட பலர் பங்கேற்றனர். அதன்படி புதுச்சேரி காவல்துறை சார்பில் வாரந்தோறும் சனிக்கிழமை காவல் அதிகாரிகள் பொதுமக்களை சந்திக்கும் பொதுமக்கள் குறைதீர்வு முகாம் நடந்து வருகிறது. இது மக்கள் மன்றமாக மாற்றப்பட்டு நேற்று துவக்கி வைக்கப்பட்டது. இனி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் மக்கள் மன்றம் நடைபெறும். மேலும் புதுச்சேரியில் முதன்முறையாக காவல் நிலையங்களுக்கு ISO தர சான்றிதழ் பெற்றுள்ளது. அதில் சட்டம் ஒழுங்கு காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகம், ஒதியஞ்சாலை, உருளையன்பேட்டை, ரெட்டியார்பாளையம், நெட்டப்பாக்கம், பாகூர் ஆகிய காவல் நிலையங்களுக்கு விழாவில் ISO தரச்சான்று வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறந்த காவலர் விருது வழங்கப்பட்டது. அதன்படி குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணையில் சிறப்பாக செயல்பட்ட பாகூர் காவலர்கள் கலைச்செல்வன், தேவதாஸ், மேற்கு கிரைம் ஏட்டு ராஜரத்தினம், திருபுவனை அசோகன், ஒதியஞ்சாலை துணை உதவி ஆய்வாளர் பாலச்சந்தர், வீரமணி, மாஹே கிஷோர்குமார், ஸ்ரீஜித், வடக்கு கிரைம் உதவி ஆய்வாளர் ராஜி, கோரிமேடு கிரைம் ஏட்டு ராஜசேகர், ஏனாம் பால வெங்கட சுப்பாராவ், துணை உதவி ஆய்வாளர் ஹரநாத், TR பட்டினம் ஏட்டு கமல், திருநள்ளாறு கதிரவன், காரைக்கால் இளவரசன், கோட்டுச்சேரி ஆரோக்கிய மேரி, STF முரளி, பிரபாகரன், CBCID ஏட்டு இளந்தமிழ், ஜெயந்தி, சைபர் கிரைம் ஜலாலுதீன், பாலாஜி ஆகியோருக்கு சூப்பர் கார் விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனைகளை தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி முழுவதும் உள்ள 10 பள்ளிகளுக்கு காவல் புகார் பெட்டிகள் வழங்கப்பட்டது. விரைவில் அனைத்து பள்ளிகளிலும் புகார் பெட்டிகள் அமைக்கப்பட உள்ளது. மேலும் புதுச்சேரி காவல்துறையின் வரலாறு, மரபு மற்றும் பணி, பக்தியை பிரதிபலிக்கும் வகையில் புதுச்சேரி காவல்துறை பாடல் நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் DIG சத்யசுந்தரம் நன்றி கூறினார். முதுநிலை கண்காணிப்பாளர்கள் நாரா சைத்தன்யா, அனிதா ராய், கண்காணிப்பாளர்கள் வீரவல்லவன், பாஸ்கர், ரங்கநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் நடந்து சென்ற மூதாட்டியை ஏமாற்றி பட்ட பகலில் 10 சவரன் நகையை திருடி சென்ற டிப்டாப் திருடர்களை காவல்துறையினர் CCTV காட்சிகளை கொண்டு தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் டோல்கேட் அரவிந்தர் நகரை சேர்ந்த ஆழ்ந்தனியனின் மனைவி 77 வயதான ஆழ்ந்துமறை செராந்தீன் நேற்று முன்தினம் காலை பழைய கடலூர் ரோடு அரியாங்குப்பம் தேவாலயத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது அரியாங்குப்பம் சிக்னல் வழியாக நடந்து சென்ற போது வழியில் டிப்டாப்பாக நின்ற அடையாளம் தெரியாத இருவர் மூதாட்டியை நிறுத்தி வழிப்பறி சம்பவங்கள் இங்கு அதிகமாக நடப்பதால்
கவனமாக செல்ல வேண்டும் என நல்லவர்கள் போல் நாடகமாடி அறிவுரை வழங்கியுள்ளனர். மேலும் நகைகளை கழற்றி பாதுகாப்பாக எடுத்து செல்லுமாறும் கூறிய அவர்கள் நகைகளை கழற்றி கொடுங்கள், பேப்பரில் மடித்து தருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அவர்களை நம்பிய ஆழ்ந்துமறை சிராந்தின் தான் அணிந்திருந்த செயின், வளையல் என 10 சவரன் நகைகளை கழற்றி டிப்டாப் ஆசாமிகளிடம் கொடுத்தார். மர்ம நபர்கள் அதனை காகிதத்தில் மடித்து கொடுத்துள்ளனர். அதனை தனது பையில் வைத்து எடுத்து சென்ற மூதாட்டி வீட்டிற்கு சென்று பிரித்து பார்த்தபோது கவரிங் நகைகளாக மாற்றி வைத்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அதற்குள் அந்த மர்ம நபர்கள் 10 சவரன் நகைகளுடன் மாயமாகி இருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக மூதாட்டி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறையினர் விரைந்து சென்று அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் சிலர் மூதாட்டியை ஏமாற்றி செல்வது பதிவாகியுள்ளது. அதனை கொண்டு தற்போது அவர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கடல் அலை ஆர்ப்பரித்து வந்த நிலையில் திடீரென கடல் உள்வாங்கியதால் கடலில் இறங்கி குளிக்க பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கடலில் அலைகள் ஆர்ப்பரித்து வந்து கரையில் கொட்டப்பட்டிருக்கும் கருங்கற்கள் வரை அலைமோதி செல்லும். ஆனால் புதுச்சேரி தலைமைச் செயலகம் அருகே சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு கடல் அலை திடீரென உள்வாங்கியது. இதனால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவோ மற்றும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்குவதை கண்காணிப்பதற்கு கடலோர நீச்சல் படை வீரர்களும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்று காலை கடற்கரைக்கு வந்த ஏராளமான பொதுமக்கள் கரையில் நின்றபடியே கடல் உள்வாங்கியதை ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். மறைந்த முன்னாள் காங்கிரஸ் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் பாலா என்கின்ற பாலச்சந்திரன் அவர்களின் பிறந்தநாள் விழா அவர்களது நண்பர்களால் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பொறையூர் பகுதியை சேர்ந்தவர் பாலா என்கிற பாலச்சந்தர். காங்கிரஸ் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளராக இருந்த இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு விபத்து ஒன்றில் மரணமடைந்தார். அவரது பிறந்த நாளையொட்டி பொறையூர் பூந்துறை பகுதியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து அவரது நினைவிடம் மற்றும் புதுச்சேரி பாரதி பூங்கா அருகே பாலச்சந்தர் அவர்களின் நண்பர்களால் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வசந்தம் கைவினை பஜார் 2025 கைவினை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள கைவினை குழுக்களின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து கைவினை கலைஞர்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் புது வசந்தம் கைவினை பஜார் 2025 கடற்கரை காந்தி சிலை எதிரே உள்ள கைவினை பஜார் அரங்கில் துவங்கிய கைவினை பொருட்கள் கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறுகிறது. கண்காட்சியை காலை 9:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம். இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், ஸ்ரீநகர், மேற்கு வங்கம், ஹரியானா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் இடம் பெற்றிருந்தது. இந்த கண்காட்சியில் கைவினை பொருட்கள், கைத்தறி மற்றும் வீட்டு அலங்கார பொருட்கள், பட்டு சேலைகள், யானை சாண காகிதங்கள், கைவினை பொருட்கள், ஜெய்ப்பூர் பீச்வாய் ஓவியங்கள், கையால் நெய்த பைகள், பிரிண்ட் கியாரா, செட்டிநாடு சேலைகள், மண்பாண்டங்கள், இசைக்கருவிகள், பனை ஓலை கைவினை பொருட்கள், கேரளா சுவரோவிய ஓவியம், கையால் நெய்த படுக்கை விரிப்புகள் என 100க்கும் மேற்பட்ட கைவினை பொருட்கள் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மாநில தலைவி நியமனத்தை கண்டித்து சிலர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் தலைவராக ரகுமத்து நிஷா என்கின்ற நிஷாவை காங்கிரஸ் நியமனம் செய்தது. இந்நிலையில் மகிழா காங்கிரஸ் தலைமைக்கு தெரியாமல் மகிழா காங்கிரஸ் தலைவரை நியமனம் செய்ததை கண்டித்து வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரத்னா உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலர் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கினர். போராட்டம் இரவு 10 மணியை தாண்டியும் நீடித்ததால் தகவல் அறிந்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கட்சி அலுவலகத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் தங்களது கோரிக்கைகளை காங்கிரஸ் தலைமையிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனை ஏற்று உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டனர். அவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பழச்சாறு வழங்கி உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் கட்சி அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் போலி ஆன்லைன் பங்கு சந்தை செயலி மூலம் இழந்த ரூபாய் 75 லட்சம் பணத்தை சைபர் கிரைம் காவல்துறையினர் மீட்டு தொழிலதிபரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் ஆன்லைன் மூலம் பங்கு சந்தை வர்த்தகம் செய்வதாக வந்த தகவலை நம்பி ரூபாய் 1 கோடி முதலீடு செய்தார். ஆனால் குறிப்பிடப்பட்ட லாபம் வரவில்லை. முதலீடு செய்த பணத்தையும் எடுக்க முடியாமல் அந்த தொழிலதிபர் ஏமாற்றப்பட்டார். போலியான மொபைல் செயலி மூலம் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆன்லைனில் தொழிலதிபர் இழந்த ரூபாய் 75 லட்சம் பணத்தை மீட்டு கொடுத்தனர். இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் காவலர் ஜலாலுதீன் ஆகியோருக்கு தொழிலதிபர் நன்றி தெரிவித்தார். சைபர் கிரைம் காவல்துறையினர் கூறுகையில் இதுபோன்ற ஆன்லைன் பங்கு வர்த்தக மோசடியில் சிக்கி மட்டும் ரூபாய் 30 கோடிக்கும் மேல் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் பலர் பணத்தை இழந்துள்ளனர். எனவே இணைய வழியில் அல்லது ஆன்லைனில் வரும் விளம்பரங்களை நம்பி எந்த ஒரு பங்கு வர்த்தகம் மற்றும் பணத்தையும் முதலீடு செய்யும் செயலில் இறங்கி பொதுமக்கள் பணத்தை இழக்க வேண்டாம் என்றனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் காலியாக உள்ள GRS பணியை நிரப்ப வேண்டி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் பஞ்சாயத்துகளில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மூலம் செயல்படுத்தப்படும் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை செயல்படுத்துதல் மற்றும் அதன் நூல் சார்ந்த பல்வேறு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பாளர்களான GRS, கிராம் ரோஸ்கர் சேவக் எனப்படும் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 9 ஆகும். ஆனால் GRS-இல் வெறும் 4 பணியாளர்கள் மட்டுமே எனது தொகுதியில் உள்ளனர். 5 பணியிடங்கள் ஊழியர்கள் இன்றி காலியாக உள்ளன. இதன் காரணமாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல கிராமங்களை MGNREGS பணிகள் மேற்கொள்ளப்படாத சூழல் நிலவுகிறது. மேலும் GRS பணியாளர்கள் பற்றாக்குறையினாலும் MGNREGS பணிகள் வழங்கப்படாத காரணத்தினாலும் வறுமை ஒழிப்பு திட்டமான MGNREGS மூலம் நடைபெறும் பணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முக்கியத்துவம் வாய்ந்த மக்களுக்காக மக்களின் வறுமை நிலையை மாற்றுவதற்கான அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திட்டம் சிறப்பான முறையில் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் நடைபெற்று மக்களின் வறுமை நிலையை போக்குவதற்கு காலியாக உள்ள GRS பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து MGNREGS பணிகள் நடைபெறுவதற்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோரிக்கை மனு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனைப்பாளையம் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி JJM திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வருகிறது. இந்த பணி தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த பணி ஒப்பந்ததாரர் பணம் பட்டுவாடா செய்யப்படாததால் பணி நிறுத்தப்பட்டது. அந்த பணி பொது சுகாதார கோட்டத்தின் மூலம் ரத்து செய்யப்பட்டது. ஆகவே மேற்கண்ட பணியை தொடர்ந்து நடைபெற மாநில அரசின் நிதியின் மூலம் மேற்கொண்டு நடத்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோரிக்கை மனு வழங்கினார்.
புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி தாளாளருக்கு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி தாளாளருக்கு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை எக்மோரில் உள்ள உலக தமிழ் பல்கலைக்கழகம் சார்பில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமாருக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. விழாவிற்கு நீதியரசர் கிருஷ்ணன் தலைமை தாங்கினார். உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் தலைவர் முனைவர் பெருமாள்ஜி வரவேற்புரை வழங்கினார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சென்னை மணிமேகலை பிரசுரத்தின் நிர்வாக இயக்குனர் முனைவர் ரவி தமிழ்வாணன் கலந்து கொண்டார். புதுவை சுயநிதி தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன் வாழ்த்துரை வழங்கினார். விழாவின் முக்கிய நிகழ்வாக பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த சாதனையாளர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அவ்வரிசையில் சிறப்பான கல்வி சேவை புரிந்து வரும் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமாருக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கி பாராட்டப்பட்டது. உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஜெகவீர பாண்டியன் நன்றி உரை வழங்கினார். விழாவில் பல்வேறு துறைகளை சார்ந்த சாதனையாளர்கள், சாதனை எழுத்தாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். ராணி பள்ளியில் படிக்கும் பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் ரீதியாக தொல்லைகள் மற்றும் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. புதுவை காட்டேரிக்குப்பம் அன்னை ராணி பள்ளியில் படிக்கும் பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் ரீதியான தொல்லை மற்றும் போதைப் பொருட்களின் தீமைகள், சமுதாயத்தின் மூலம் நடக்கும் தீய செயல்களை எடுத்துரைத்து அதிலிருந்து எப்படி தனித்திருந்து நல்ல முறையில் வாழ்வதை பற்றியும், பாலியல் ரீதியான தொல்லைகள் பள்ளிகளிலோ அல்லது குடியிருக்கும் வீடுகளின் அருகாமையிலோ சிறு பிள்ளையான பெண் பிள்ளைகள் அல்லது ஆண் பிள்ளைகளுக்கு அப்படி ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக தனது ஆசிரியர் அல்லது பெற்றோர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என ராஜ்குமார் தெரிவித்தார். மேலும் இப்பொழுதுள்ள காவல்துறை உயர் அதிகாரியான டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் புதுவையில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் காவல்துறை மூலம் புகார் பெட்டி ஒன்று வைப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளனர். இந்த புகார் பெட்டியில் அளிக்கப்படும் புகார்கள் அனைத்தும் ரகசியமாக வைக்கப்படும். மேலும் புகார் அளிப்பவரின் பெயர்கள் எக்காரணத்தை கொண்டும் வெளியிடப்படாது. புகார் பெட்டியின் மூலம் பெறப்படும் புகார்கள் அனைத்திற்கும் விரைவில் தீர்வு காணப்படும். அதனால் யாராக இருந்தாலும் தைரியமாக உங்கள் புகாரை இந்த புகார் பெட்டியில் பதிவு செய்யலாம் என கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி வழிகாட்டுதலின் அடிப்படையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருக்கனூர் ஆய்வாளர் ராஜ்குமார் மற்றும் காட்டேரிக்குப்பம் உதவி ஆய்வாளர் தமிழரசன் ஆகியோர் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் 100 நாள் ஜானகிராமன், தலைமை காவலர் ஷர்மிளா, சரிதா, வினோத் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் பகுதியில் உள்ள அரசு அங்கன்வாடி கட்டிடத்தினை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி நாராயணசாமி கேசவன் தனது சொந்த செலவில் புனரமைத்து கொடுத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சேதமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள அரசு அங்கன்வாடி கட்டிடங்களை சரிசெய்து தரும்படி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் சமூக சேவகருமான நாராயணசாமி கேசவனிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதனை ஏற்று ஜே நகர் பகுதியில் உள்ள அரசு அங்கன்வாடி மையத்தினை நேரில் சென்று ஆய்வு செய்து அதனை தனது சொந்த செலவில் புனரமைத்து புதுப்பித்துக் கொடுத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். இத்தொகுதியில் உள்ள மற்றொரு அரசு அங்கன்வாடி மையத்தையும் புனரமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர். ஊசுடு தொகுதி கோனேரி குப்பத்தில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு ராஜாமணி தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஊசுடு தொகுதி கோனேரிக்குப்பம் கிராமத்தில் மறைந்த அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக மாநில முன்னாள் விவசாய அணி இணை செயலாளரும் ஊசுடு தொகுதியின் அதிமுக முன்னாள் செயலாளருமான ராஜாமணி தலைமையில் கோனேரிக்குப்பத்தில் அமைந்துள்ள ஜெயலலிதா மற்றும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி தொடர்ந்து இனிப்புகள் மற்றும் உணவுகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களான கணேசன், தாமோதரன், நாராயணன், தண்டபாணி, மங்களம் மணி, முல்லையப்பன், சுப்புடு, பிரபாகரன், கமல்,
ஆறுமுகம் மற்றும் மகளிர் அணி தலைவி காந்தா, கிருஷ்ணம்மாள் மற்றும் கட்சியின் தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா மணவெளி தொகுதி அதிமுக நிர்வாகி குமுதன் புருஷோத்தமன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி மணவெளி சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய அவர் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக புடவை மற்றும் அசைவ உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி அவைத் தலைவர் மூர்த்தி, மாநில விவசாய அணி பார்த்தசாரதி, எம்ஜிஆர் மன்ற பாண்டுரங்கன், மணவெளி வார்டு நிர்வாகிகள் தர்மேந்திரன், வாசு, ஜெயராமன், சேது, கணேசன், ஜானகிராமன், இளங்கோ, ரமேஷ், பூர்ணாங்குப்பம் கார்த்தி, தயாளன், அருள்மணி, அல்வாமணி, ராஜா, மதன், முத்துக்குமார், மண்ணாங்கட்டி உள்ளிட்ட அதிமுக மணவெளி தொகுதி நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் முதல் TN பாளையம் வரை உள்ள பிரதான சாலையை புதிய தார் சாலையாக அமைக்க பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 1.39 கோடி மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் பொழுது பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மனோகரன், TN பாளையம் கூட்டுறவு சங்க தலைவர் சுகாதிய மாயகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன், ஜானகிராமன், கதிரேசன், உமா, வீரபாலன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடனிருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மார்ச் 10ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் கூடுகிறது புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர். பட்டப்பகலில் மூதாட்டியிடம் 10 சவரன் நகை கொள்ளை. புதுச்சேரியில் ஊழல் மிகுந்த ஆட்சி நடைபெறுகிறது. மக்களை பற்றி ஆட்சியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கவலை இல்லை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.